ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்றைக்கி டிசம்பர் 10. இங்கே நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரிஸ் சிக்னல்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே 25,900 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி காலுக்கு பொட்டுக்கு ஐடிஎம் சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ அந்த ஐடிஎம்மில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் 25,800. ஓப்பனிங்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது 9:18க்கு. ஹை கட்டாகி மேக்ஸிமம் மூவ் ஆகலை. நமக்கு அங்கே வந்து 20 பாயிண்ட் ஸ்டாப்லாம் செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9:26க்கு ஒரு என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா. 190 ரூபாயில் உங்களுக்கு மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 241 ரூபா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு 50 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. நீங்கள் இது ட்ரைனிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் புக் ஆகிருக்கும். மேக்ஸிமம் 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது 12:51க்கு ட்ரெண்ட் செயின் சிக்னல் என்ட்ரி வந்தது. ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். அடுத்து ரெண்டாவது கண்டிலே பார்த்தோன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போகணும் தான் பாருங்களேன். 139 உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 272 ரூபா. கிட்டத்தட்ட எங்கேயுமே பார்த்தா உங்களுக்கு 32 பாயிண்ட் மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் இதை ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அதே நீங்கள் எக்ஸிட் படி எக்ஸிட் பண்ணுற மாதிரி தான் காஸ்ட்டில் எக்ஸிட் ஆயிருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் மூவ் ஆனது 32 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எது என்ட்ரி இல்லை. புட் சைட் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அவங்க 1 மினிட்ல. 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:40க்கு ட்ரெண்ட் செயின் சிக்னல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அதுக்கு ஐ கட் பண்ணல. அடுத்த கேண்டில் செல் கலரில் செல் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:47க்கு ட்ரெண்ட் செயின் சிக்னல் என்ட்ரி வந்தது ரிட்டனு. உங்களுக்கு என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 164 ரூபா. எக்ஸிட் வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 11:1க்கு எக்ஸிட் மார்க் வந்தது. அந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 208 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 164 ரூபாயில் என்ட்ரி லெவல். எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 208 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு எக்ஸிட் மார்க்லேயே. மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 264லேருந்து 219. கிட்டத்தட்ட 42 பாயிண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரைனிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அடுத்து சேம் ரன்னிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 10:58க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து 200 ரூபா. எக்ஸிட் வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 208 ரூபாயில் எக்ஸிட் ஆயிருக்கு க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ இங்கேயுமே நமக்கு இந்த மெத்தட் படி எடுத்தாலுமே நமக்கு 8 பாயிண்ட் டார்கெட் புக் ஆயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். அடுத்து புட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:30க்கு ஒரு என்ட்ரி வந்தது. பிரேக் அவுட் என்ட்ரி. நமக்கு என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 201 ரூபா. நம்ம இங்கே 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். 201 ரூபாயிலேருந்து உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்தது பார்த்தீங்கன்னா 12:40 தான் எக்ஸிட் மார்க் வந்தது. அந்த கேண்டோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 251 ரூபா. கிட்டத்தட்ட இங்கே உங்களுக்கு 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு எக்ஸிட் மார்க்லேயே. மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 201 ரூபாயிலேருந்து 261 ரூபா. 60 பாயிண்ட் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 50 பாயிண்டில் டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஃபுல்லுமே எது என்ட்ரி வரல. 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் என்ட்ரி வந்தது ரிவர்சல் சிக்னலு 9:30க்கு. நமக்கு ஹை என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 211 ரூபா. அடுத்து உங்களுக்கு மூணாவது கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. அங்கே காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போகிற மாதிரி தான் நமக்கு என்ட்ரி லெவல்லேருந்து 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அங்கேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆனது பாருங்களேன். 211லேருந்து 241 30 பாயிண்ட் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. இதை நம்ம ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போகிற மாதிரி தான் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை எக்ஸிட் படி எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நமக்கு இங்கே காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எது என்ட்ரி வரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:25க்கு ஒரு என்ட்ரி வந்தது. அது மேக்ஸிமம் மூவ் ஆகல. அடுத்து நமக்கு 4வது கேண்டில் எக்ஸிட் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துட்டோம் எக்ஸிட் மார்க்லேயே. 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. உங்கள் எக்ஸிட் பிஃபோரே வந்துருச்சு 4வது கேண்டில். அங்கே வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ் தான். அடுத்து புட் சைடு வந்து பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே நமக்கு ஓப்பனிங்கில் இங்கே 10:50க்கு ஒரு என்ட்ரி வந்தது. என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா. 190லேருந்து உங்களுக்கு எக்ஸிட் வந்தது பார்த்தீங்கன்னா 12:45க்கு கேண்டில் வந்திருக்கு. அந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 242 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 190லேருந்து 242 52 பாயிண்ட் டார்கெட் ஹிட் இருக்குங்க உங்களுக்கு இந்த ஒரே என்ட்ரிலேயே. மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா 190லேருந்து 261 71 பாயிண்ட் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு.
இதை நம்ம ட்ரைனிங் மெத்தட் படியும் கட் பண்ணியிருக்கலாம், இல்லை எக்ஸிட் மெத்தட் படி கட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அதேமாரி பாருங்களேன், இங்கே 2 மணிக்கு ஒரு என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து பாருங்கள் நமக்கு ஹையாக இருக்குது. 231 லோ, ஹை வந்து பார்த்தீங்கன்னா 256 ரூபா, கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் பக்கம் ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வருது. ஸோ நம்ம இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி 5 மினிட்ஸ் இதுபடி பார்த்தீங்கன்னா ரிவர்சல் சிக்னல்ஸில் புட் ஆப்ஷனில் ஒரே ஒரு என்ட்ரி தான், 50 பாயிண்ட் அதுவுமே டார்கெட்டு. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு இதை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.